ஐபிஎல் திருவிழா பிளே ஆஃப் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல யார் பெட்டர் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி தான். நம்மளோட ப்ரிடிஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி குஜராத் வந்து கேகேஆர் வந்து கேகேஆர்லயே போய் தும்சம் பண்ணிட்டாங்க. கேகேஆர் வின் பண்ணுது. கேகேஆர் வந்து தோக்கடிச்சு ஜிடி வந்து தொடர்ந்து பாயிண்ட் பட்டியலில் முதலிடத்துல இருக்காங்க. பாயிண்ட் பட்டியலில் முதலிடத்துல இருக்காங்கிறது மட்டும் ஒரு பாயிண்ட் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் அடிக்கக்கூடிய ஆரஞ்சு கேப்லையும் முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்து வந்து அதிக விக்கெட் எடுக்கக்கூடிய வீரர்கள்ல பர்பிள் கேப்லையும் முதல் இடத்துல இருக்கிறாங்க. நேற்றைய ஆட்டத்தை வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க கேகேஆர். ஆனால் குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை தோத்து பேட்டிங் ஆடினாங்க. இந்த ஐபிஎல்லே சரி இதுவரை ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் சுதர்சனும் தான். இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா விளையாண்டாங்க. சூப்பரான ஒரு துவக்கத்தை கொடுத்தாங்க. சூப்பரா வந்து ஒரு 12 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விடாம அழகா டீமை வந்து சூப்பரா வழி நடத்தி கொண்டு போனாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டு குறையாம 10 ரன் ரேட்டுக்கு வந்து டீமை வந்து அழகா கொண்டு போனாங்க. அழகா ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்தாங்க. நல்ல பவுலிங் போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா சூப்பரா போட்டாரு. நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபீல்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஒரு நல்ல தரமான டீம். பிளே ஆஃப் போவதற்கு ஒரு நல்ல தரமான டீம் போகணும் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு தரமான டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 டீம்ல நம்பர் 1 தரமான டீம் சொல்லலாம். தைரியமா சொல்லலாம். நல்ல ஓப்பனிங் ஆடுவாங்க, நல்ல பவுலிங் போடுவாங்க, அன்னைக்கு டே அவங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சூப்பரா சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு வார்த்தை. அந்த மாதிரி வார்த்தைக்கு தகுந்த டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி தான். ஜிடி பிளே ஆஃப் போவது உறுதியாகி விட்டது. ஜிடி பிளே ஆஃப்ல எப்படி வந்து விளையாட போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.